Hi friends, welcome to channel. இன்னைக்கு நம்ம வந்து ரெடிமேட் மிக்ஸ் பாயாசம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ரெடிமேட் மிக்ஸ் வாங்கியிருக்கோம். அதோடு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேமியாவும் கொஞ்சம் போட்டுக்க போகிறோம். ஆல்ரெடி அதிலே ஏலக்காய் முந்திரி எல்லாம் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா சேமியா அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் இதையும் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் சர்க்கரை அப்புறம் நெய் வச்சுருக்கோம். பால் ஆல்ரெடி அடுப்பில் வச்சு காய வச்சுட்டு இருக்கோம். இப்போ பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேமியா இந்த ரெடிமேட் மிக்ஸ் எல்லாம் போட்டு ஏலக்காவும் போட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பால் பொங்குது. பால் பொங்கிச்சு. இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம். பாருங்க, இதான் ரெடிமேட் மிக்ஸ். இது ஒரு வாட்டி நம்ம எதனா கிண்ணத்தில் கொட்டி பார்த்துக்கலாம். செக் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு தடவை. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். ரெடிமேட் மிக்ஸு எல்லாம் இதில் போட்டோம். இதோட நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், ஆல்ரெடி அதில் ஏலக்காய் இருக்குது. நம்ம ஒரே ஒரு ஏலக்காய் இதில் போட்டுக்குவோம். இப்போ இது நல்லா கொதித்து வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு பாயாசம். நல்லா கொதிக்குது. நல்லா சேமியாவும் பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இதோட சேர்ந்து சர்க்கரை நல்லா கரையட்டும், வெயிட் பண்ணலாம். நம்மளோட பாயாசம் நல்லா கொதிக்குது. சர்க்கரை போடும்போது கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கோம். இன்னும் சேமியா வேகிறதுக்காக தண்ணி வச்சுட்டோம். இப்போ அது எல்லாம் சேர்ந்து சர்க்கரை தண்ணி பால் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு திக்காக கொஞ்சம் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நெய்யில் வதக்கி சேர்த்துட்டா பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதில் நம்ம சேமியா நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். நல்லா நமக்கு சைடில் நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி நம்ம வந்து திராட்சை முந்திரி வந்து வறுத்து வச்சுட்டோம். நெய்யில் வறுத்து வச்சு முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பாயாசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்மளுடைய சேமியா பாயாசம் பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.